கல்வன் ஜிவி பிரகாஷோட படம். கதை என்னன்னா, ஒரு மலை சார்ந்த ஒரு இடத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த இடத்துல மனுஷனுக்கும் யானைக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் நிறைய இருக்கு. காட்டில் ஏதாவது மனுஷங்க வந்து தனியாக வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அடிக்கடி யானை வந்து அவங்கள வந்து மிதிச்சு கொண்டு வரும். ஸோ இந்த ஊரில் வந்து ஜிவி பிரகாஷும் அவர் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இவங்க யாருன்னா கல்வாணி பசங்க. ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் வெளில போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு பூந்து காசு திருடுறது, இல்லை பக்கத்து ஊரில் போய் திருடுறது, அப்படி தான் இவங்க வந்து பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஹீரோயின் இவானா வீட்டில் பூந்து திருட போயிடுறாங்க. அங்கே ஹீரோயின் அவள் என்ன பண்ணுறான்னா இவங்கள வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து இவானா மேலே ஒரு லவ் வந்துடுது. ஸோ வழக்கமான ஒரு லவ் ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கு. இவானா வந்து ஒரு நர்ஸு. அவங்க காலேஜ்லேருந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. ஸோ அங்கே ஜிவி பிரகாஷும் அங்கே அந்த கேம்புக்கு போய் அந்த இடத்துல பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பொண்ணை எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பாரதி ராஜா இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து இவானாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி போயிட்டுருக்கு. இதை பார்த்த ஜிவி பிரகாஷ் வந்து நான் ஒரு அனாதை, பாரதி ராஜாவும் ஒரு அனாதை, ஸோ இவரை நான் வந்து என் தாத்தாவை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தத்தெடுத்துக்கிறாரு. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா, இப்போ யாராவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து காட்டில் யானை மிதித்து செத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து 4 லட்சம் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு பணத்தை வந்து வாங்கிட்டு அதை வச்சு லஞ்சம் கொடுத்து இந்த ஃபாரஸ்ட்டில் ஏதாவது கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணி ஒரு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ பாரதி ராஜாவை யானை வச்சு கொல்ல வச்சாரா, இந்த காசு வாங்கினாரா, இல்லை திருந்தினாரா, இந்த லவ் மேட்டர் என்னாச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஸோ படம் எப்படி இருக்குது? படம் வந்து நிறையவே லேகாக இருக்குது. காரணம் என்னன்னா, இது ஒரு நல்ல ஒரு கதை தான். பட் இந்த கதை எப்படி போகுதுங்கிறது வந்து நம்ம எல்லாருமே என்ன கெஸ் பண்ணுவோமோ அதே தான் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நம்ம கெஸ் பண்ணுற அதே விஷயங்கள் வர 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 நம்மளுக்கு வந்து நிறைய போர் அடிக்குது. இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயத்தை தாண்டி வேற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம இதை எதிர்பார்த்தோம், அது நடந்துச்சே, சரி அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போகும். நம்ம அடுத்து இதுதானே நடக்கும், ஆமாம் நடக்குது, இதுக்கு அடுத்து அதான் நடக்கும், அதான் நடக்குது அப்படின்னு போகிறனால இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணல. மற்றபடி படம் வந்து கேமரா ஒர்க்கு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான படம் த்ரூ அவுட் போகுது. இண்டிவிஜுவல் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்க முடியல. படத்தில் நிறைய ஒரு லேகாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் காமெடி நிறைய வச்சுருக்காங்க. காமெடி வந்து ஒரு மேக்ஸிமம் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. நம்மளுக்கு பெருசாக சிரிப்பு உண்டாகாத மாதிரி ஒரு காமெடி. ஸோ அதுவும் வந்து படத்தில் ஒரு பெரிய லேகு. சும்மா அங்கே 1-2 இடத்துல தான் நம்மளுக்கு வந்து சிரிப்பாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு யானை பாவன் ஒருத்தர் வந்து அப்போ ஒரு நாயகன் கூப்பிட்டு ஒரு காமெடி ஒன்று நடக்கும். அது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் காமெடிஸ் வந்து அந்தளவுக்கு சிரிப்பு வந்து மூட்டல. அதான் படத்தோட ஒரு மேஜர் மைனஸு. இன்னொரு பெரிய பெரிய மைனஸ் வந்து சிஜியில் புளியை காமிக்கிறாங்க. பாரதி ராஜாவும் புளியை வந்து இருக்க உட்காந்துருக்காங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வருது. இது ரொம்ப டீட்டெயில்டாக ஷார்ட் இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எங்கே கொட்டை விட்டாங்கன்னா புளி மாதிரி இல்லை. கவர்மெண்ட் சொல்லுவார்ல, எதனா கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியான்னு, அதே மாதிரி இது புளியா இல்லையானே நம்மளுக்கு வந்து தெரியல. அப்படி இருந்துச்சு அந்த கிராஃபிக்ஸு. இப்போ மக்கள் வந்து ஃபாரின் ஃபிலிம்ஸு இல்லை ஈவன் இந்தியன் ஃபிலிம்ஸே நிறைய இதில் நல்ல கிராஃபிக்ஸாக போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது அவங்களால இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸை இப்போ ஏற்றுக்க முடியல நம்மளால். அதே மாதிரி யானை வந்து மேக்ஸிமம் ஒரிஜினல் யானை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி பீஸ் காமிச்சிருக்காங்க, அதுவும் வந்து சிஜின்னு ரொம்ப கிளியராக தெரியுது. பட் ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னா, அந்த லேக் இல்லைன்னா படம் வந்து ஓகே வந்திருக்கும். அதே மாதிரி லவ் சீன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸு ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம். கிளைமேக்ஸு வந்து ஏதோ ஒன்று வந்து இவங்க வந்து ஒரு அன்நேச்சுரலாக பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். பட் ரொம்ப நேச்சுரலாக என்ன இவனால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப லாஜிக்கலாக போகிறேன். யானை கூட்டத்துக்கு ஒரு யானைனா என்னென்ன விஷயம் நடக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கலான வந்து ஓரளவுக்கு
பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து டீமை வந்து பாராட்டணும். ஆனால் ஓவராலாக வந்து படம் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது. கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இல்லாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா படம் உண்மையிலேயே நல்ல படமாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஏமாற்றம் தான்.